ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் டோபாலஜியில் ஒரு இம்பார்ட்டண்ட் தியரம். இந்த தியரம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபுல் தியரமுமே 10 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு பகுதி ஃபஸ்ட்டு தியரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. இந்த 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்க்கு இடையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறது தான் நார்மல். பட் இதே ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா if and only for each x belongs to x and each neighborhood v of x f of x, then there exists a neighborhood u of x such that f of u contained in v. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்னு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, எக்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த எக்ஸில் இருக்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்வோன்னா, இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸில் இருந்தும் எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வீன் இருக்குது. இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வீன் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி எக்ஸுன்ற பாயிண்ட்டை சுற்றியும் ஒரு நெய்பர்ஹுட் யூன்னு இருக்கும். அந்த நெய்பர்ஹுட்டான யூக்கு கிடைக்கிற ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்கு இல்லையா, அது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் யூ அந்த எஃப் ஆஃப் யூ வீக்குள்ளே இருக்கணும். இப்போ இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் எஃப் எக்ஸில் கண்டினியூஸாக இருக்கும். அதாவது எக்ஸில் கண்டினியூஸாக இருக்கும். வெறும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்காது, எக்ஸில் கண்டினியூஸாக இருக்கும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸில் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அது கண்டினியூஸாக இருக்க முடியும். இப்போது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ்னு சொல்லணும்னா அதோட இன்வர்ஸ் ஆஃப் v ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கணும். வின்றது ஒரு ஓப்பன் செட்டு. ஒரு ஓப்பன் செட்டுக்கு இன்வர்ஸ் இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா அந்த இன்வர்ஸ் இமேஜ் எக்ஸில் ஓப்பனாக இருக்கணும். ஓகேவா? இப்போது வென்எவர் v இஸ் ஓப்பன் இன் ஒயில் ஒரு வீணு ஒரு ஓப்பன் செட் இருக்குது அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எக்ஸில் அதோட இமேஜ் இன்வர்ஸ் இமேஜ் ஓப்பனாக இருக்கணும் எக்ஸில். அப்புறம் நெய்பர்ஹுட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெய்பர்ஹுட் பற்றி தெரியாதவங்க ஆல்ரெடி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ப்ரீ இமேஜ், நெய்பர்ஹுட் எல்லாத்த பற்றியும் நான் என்னோடய சேனலில் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துருங்க. நெய்பர்ஹுட்டுன்றது ஒரு செட் எண்ணை எப்போ நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லுவோன்னா, அந்த எண்ணுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே அந்த நெய்பர்ஹுட் இருக்கணும். அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே அந்த நெய்பர்ஹுட்டை ஆக்கிரமிக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட் இருக்கணும். ஸோ ஒரு ஓப்பன் செட்டுக்குள்ளே பாயிண்ட் பின்னு இருக்கும். அந்த பாயிண்ட் பின்ற ஓப்பன் செட்டை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும், ஒரு பால் இருக்கும். அந்த பால் தான் நெய்பர்ஹுட். அதே மாதிரி ஒரு இன்வர்ஸ் இமேஜை ப்ரீ இமேஜை நம்ம எப்படி நோட்டேஷன், சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னா, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்றது ஒரு ப்ரீ இமேஜ் அப்படின்னா அதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸுக்குள்ளே இருக்கிற எக்ஸாக இருக்கும். அண்ட் அந்த எக்ஸுக்குள்ளே இருக்கிற எக்ஸ் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு வின்ற கண்டிஷன்ஸில் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு வி அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ், அந்த மாதிரி இருக்கும். இப்போ யூனியன் ஆஃப் எனி கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸோடைய கலெக்ஷன் எல்லாத்தையும் ஒரு யூனியன் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். இந்த 4 கண்டிஷன் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த தியரத்தை நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இது ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தியரம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு எஃப் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம கீழே இருக்கிற பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். கீழே என்னெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க,
எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அப்புறம் வின்னு ஒரு நெய்பர்ஹுட் இருக்குது, யூன்னு ஒரு நெய்பர்ஹுட் இருக்குது. இந்த யூன்ற நெய்பர்ஹுட்டோட இமேஜ் வந்து வியில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கண்டினியூஸ்னு சொன்னால் நம்ம முதல்ல இந்த 2 விஷயத்த அதுக்குள்ளே கொண்டு வரணும். ப்ரூஃப் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு போகிறோம். முதல்ல எஃப் வந்து கண்டினியூஸ்னு எடுத்துக்கிறோம். நம்மளோட கோல் என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அண்ட் எனி நெய்பர்ஹுட் வி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தேர் இஸ் அ நெய்பர்ஹுட் யூ ஆஃப் எக்ஸ் வித் எஃப் ஆஃப் யூ கண்டெய்ன்ட் இன் வி. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? நமக்கு என்ன தெரியும்? எஃப் வந்து கண்டினியூஸ்னு தெரியும். அப்போ கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஓப்பன் செட்டும் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட், எக்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒய்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஒரு இமேஜ் இருக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வீன் இருக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போது இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரூஃப் என்னது? எக்ஸுன்னு ஒரு ஆர்பிட்ரரி எக்ஸுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கணும் அண்டு வின்ற ஒரு பாயிண்ட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு நெய்பர்ஹுட் இருக்கணும். அண்டு எக்ஸுன்ற பாயிண்ட்டை சுற்றி யூன்ற ஒரு நெய்பர்ஹுட் இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த எஃப் ஆஃப் யூ வந்து விக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ் தேவை, யூ தேவை, வி தேவை அண்டு இந்த 3 இருந்தால் தான் நம்மளால் இது ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸுன்னு ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது ஒயில் தான் இருக்கும். எக்ஸில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதோடைய ஃபங்க்ஷன் ஒயில் தான் இருக்கும். ஏன்னா வந்து இது ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ இது எல்லாமே நம்ம எஃப் வந்து கண்டினியூஸ்ன்றதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எஃப் கண்டினியூஸ் அப்படின்னா எஃப்க்கு ஒரு ப்ரீ இமேஜ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த ப்ரீ இமேஜ் வந்து ஓப்பனாக இருக்கும், ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸ்க்கு வியில் ஒரு ஓப்பன் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஒயில் ஒரு ஓப்பன் செட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரீ இமேஜ் எக்ஸில் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது வி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெய்பர்ஹுட் இருக்கணும் இல்லையா? ஸோ விக்கு ஒரு நெய்பர்ஹுட் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி நம்ம நெய்பர்ஹுட்டுக்குள்ளே ஒரு ஓப்பன் செட் இருக்கும், அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்கும்னு சொன்னோமோ, அந்த மாதிரி பை த டெஃபினிஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் தேர் எக்ஸிஸ்ட் அ ஓப்பன் செட் வி நாட் இன் வி. ஒய்லேருந்து ஒரு ஓப்பன் செட் வி நாட்னு நம்ம எடுக்கிறோம். இந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஓப்பன் செட் எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பெரிய வின்ற ஓப்பன் செட்டுக்குள்ளேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஸோ வின்றது எஃப் ஆஃப் எக்ஸுடைய நெய்பர்ஹுட்டாக இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ வின்றது இன்னும் ஓப்பன் செட்டுன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணல, வெறும் நெய்பர்ஹுட்டுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஒரு நெய்பர்ஹுட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேருந்து ஒரு ஓப்பன் செட்டை வந்து வி நாட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது யூ வந்து எஃப் இன்வர்ஸ் வி நாட்டோடைய ஒரு இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி நாட்டுன்னு ஒரு ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் பண்ணுறோம். அது வந்து யூக்கு ஈக்குவலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி நாட் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் யூ இஸ் த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் வி நாட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம வி கொண்டு வந்தாச்சு, எக்ஸ் கொண்டு வந்தாச்சு, ஒய் கொண்டு வந்தாச்சு அண்ட் யூவும் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த யூ வந்து ஓப்பன் செட்டுன்னு எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓப்பன் செட்டுன்னு எக்ஸாக தான் இருக்கும் ஆல்ரெடி. ஏன்னா வந்து வி நாட்ன்றது ஒரு ஓப்பன் செட், அப்போ அதோட இன்வர்ஸ் இமேஜும் ஒரு ஓப்பன் செட்டு தான். ஸோ இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் வி நாட்டும் ஒரு ஓப்பன் செட்டுன்றதுனால யூவும் ஒரு ஓப்பன் செட் இன் எக்ஸு. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, எக்ஸுக்குள்ளே இருக்கிற ஓப்பன் செட் யூ அப்படின்னா அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை
நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு ஓப்பன் செட் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு வி நாட், வி நாட்டுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வி நாட்டுன்றது யார்? ஒரு ஓப்பன் செட். ஸோ அப்போ வி நாட்டுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி நாட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்கும். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி நாட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குது அப்படின்னா அது யூக்குள்ளே இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி நாட்டை தான் யூன்னு எடுத்திருக்கோம். இப்போது யூன்னு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸில் இருக்குது, சாரி எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட்டை சுற்றி யூன்ற ஒரு நெய்பர்ஹுட் இருக்குது. யூ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் செட்டுன்னு சொன்னோம். இப்போ இந்த யூவையே வந்து ஒரு நெய்பர்ஹுட்டாக மாற்றிட்டோம். ஏன்னா எஃப் ஆஃப் யூ கண்டெய்ன்ட் இன் வின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குன்றதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ரீசன் யூ இஸ் அ ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ். ஒரு எக்ஸை சுற்றி ஒரு ஓப்பன் செட் இருக்குது அப்படின்னா அந்த ஓப்பன் செட் நெய்பர்ஹுட்டாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷனை வச்சு யூ வந்து எக்ஸோடைய நெய்பர்ஹுட்டுன்னு எடுத்தாச்சு. இப்போது யூ வந்து எக்ஸோடைய நெய்பர்ஹுட்டுனா யூக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எஃப் ஆஃப் யூ வந்து ஒயில் இருக்கும். ஒயில் இருந்துச்சு அப்படின்னா விக்குள் எஃப் ஆஃப் யூன்றது ஒரு ஓப்பன் செட் அப்படின்னா யூன்றது ஒரு ஓப்பன் செட்டுனா அதோடைய இமேஜான எஃப் ஆஃப் யூவும் ஒரு ஓப்பன் செட்டு தான், வியும் ஒரு ஓப்பன் செட்டு தான். ஸோ ஒரு ஓப்பன் செட்டுக்குள்ளே தான் இந்த எஃப் ஆஃப் யூ இருக்க முடியும். ஸோ அதனால் எஃப் ஆஃப் யூ இஸ் கண்டெய்ன்ட் இன் வின்னு போட்டு ரீசன் எஃப் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி நாட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்னா நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி நாட்டை வந்து எஃப்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதில் எஃப்பும் எஃப் இன்வர்ஸும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா வி நாட்டுன்னு நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். வி நாட் நம்மளுக்கு வியில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் யூ வந்து வியில் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ பார்ட் ஏ ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் நம்ம given for x belongs to x and every neighborhood v of f of x, then there exists ux of x such that f of ux is contained in v. ஸோ எக்ஸை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும் அண்ட் ஆல்சோ எஃப் ஆஃப் எக்ஸை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து அந்த நெய்பர்ஹுட்டை வந்து எஃப் ஆஃப் யூ கண்டெய்ன்ட் இன் வி இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு எஃப் வந்து நம்ம கண்டினியூஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். எஃப் கண்டினியூஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஃபார் எனி ஓப்பன் செட் வி இஸ் கண்டெய்ன்ட் இன் ஒய், வி வந்து ஒயில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து எக்ஸில் ஓப்பனாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒய்யை பற்றி பேசவே இல்லை அவங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் வியோடைய எஃப் ஆஃப் எக்ஸோடைய நெய்பர்ஹுட் விக்குள்ளே இருக்கும். நெய்பர்ஹுட் விக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுன்றதுலேயே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸ்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸுன்றது ஒரு வேல்யூ. ஸோ எக்ஸ் வந்து ஒரு டொமைனில் இருக்குது அப்படின்னா கோடொமைனில் எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போது ஒரு ஃபங்க்ஷன் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றது நம்மளுக்கு இதுலேருந்து புரியுது. தென் தேர் எக்ஸிஸ்ட் அ நெய்பர்ஹுட், அதுலேருந்து ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸுக்கு ஒரு நெய்பர்ஹுட் யூஎக்ஸ்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்மளோட கோல் வந்து எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போது நம்ம ஆர்பிட்ரரியாக ஒய்ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஏன்னா வின்ற நெய்பர்ஹுட்டுக்கு வி வந்து எந்த செட்டில் இருக்குதுன்னு நம்மளுக்கு அங்கே கொடுக்கல. அதனால் நம்ம முதல்ல ஒரு ஓப்பன் செட்டு வந்து ஒய்ன்ற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்குள்ளே இருக்குதுன்னு முதல்ல டிஃபைன் பண்ணுறோம். let v be an arbitrary open set in y. எதுக்கு அப்படின்னா கண்டினியூட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் செட் வந்து
ஒய்க்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ v இஸ் கண்டெய்ன்ட் இன் ஒய் அப்படின்னா தென் ஏன்னு ஒரு புதுசாக ஒரு ஓப்பன் செட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஓப்பன் செட் வந்து f இன்வர்ஸ் ஆஃப் v அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். வின்னு ஒரு ஓப்பன் செட் இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரீ இமேஜ் எஃப் இன்வர்ஸ்ன்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியை வச்சு வி வாண்ட் டு ஷோ தட் ஏ வந்து எக்ஸில் ஓப்பன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். முதல்ல எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்றது ஏ அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த ஏ வந்து இந்த எஃப் இன்வர்ஸ் வந்து எம்டி செட் கிடையாது, இட் இஸ் ஓப்பன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு எடுத்துக்கிறோம் அண்ட் இட் இஸ் ஓப்பன். சப்போஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி அண்ட் டேக் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஒரு எம்டி செட் எப்போதுமே ஓப்பனாக தான் இருக்கும். அந்த ரீசன்னால தான் ஏவை முதல்ல நம்ம எம்டின்னு எடுத்து அப்புறம் அது ஓப்பன்னு சொன்னோம். ஸோ அப்போ அது ஓப்பன் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ட்ரிவியலாக முடிஞ்சிடும். ஸோ எக்ஸில் வந்து அது ஓப்பன் அப்படின்னு நம்ம ட்ரிவியலாக சொல்லிடலாம். சப்போஸ் ஏ வந்து நாட் எம்டி அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட் ஏல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட் ஏல இருந்துச்சு அப்படின்னா ஏன்றது என்னது, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி. அப்போ எக்ஸுன்ற பாயிண்ட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியில் இருந்துச்சுன்னா அப்போது எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஒரு இமேஜ் வந்து வியில் இருக்கும், அப்படி தானே? ஸோ அப்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு வந்து எக்ஸ்குள்ளே எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஒய் விக்குள்ளே ஒரு எக்ஸுன்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு வின்ற ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ வின்றது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியை பற்றி நம்மளுக்கு தெரியாது, பட் வியை பற்றி நம்மளுக்கு தெரியும். வின்றது ஒரு நெய்பர்ஹுட். அது நெய்பர்ஹுட்டாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஒரு ஓப்பன் செட் இருக்கும். அந்த ஓப்பன் செட் இருக்கிறதுனால வியும் ஒரு ஓப்பன் நெய்பர்ஹுட்டாக இருக்கும். அப்போ வி வந்து ஓப்பன். வி வந்து ஓப்பன் அண்ட் அதுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட் எஃப் ஆஃப் விக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா பை த கிவன் ஹைபோதசிஸ் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் ஓப்பன் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி வின்னு ஒரு ஓப்பன் செட் இருக்குன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எக்ஸில் வந்து எக்ஸை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் யூன்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ யூன்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருந்த ஹைபோதசிஸ்லேருந்து நம்ம எஃப் ஆஃப் யூ இஸ் கண்டெய்ன்ட் இன் வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பை அப்ளைங் த அசம்ஷன் ஃபார் த பாயிண்ட் எக்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட் வி, u is contained in f inverse of v is equal to a. ஸோ இப்போ யூன்ற ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸில் சுற்றி இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஏ வந்து எக்ஸுன்ற பாயிண்ட் வந்து ஏக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ எக்ஸுன்ற பாயிண்ட் வந்து ஏக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா யூன்ற பாயிண்ட்டும் ஏக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அப்போ யூவும் ஏவும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும். ஸோ அப்போது ஏ தான் பெரிய செட்டாக இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு யூன்ற நெய்பர்ஹுட் இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் எஃப் இன்வர்ஸ் எடுக்கும்போது யூ ரெண்டு சைடும் எஃப் இன்வர்ஸ் எடுக்கும்போது யூ எஃப் ஆஃப் யூ இஸ் கண்டெய்ன்ட் இன் வி அப்படின்னா அதுக்கு நம்ம எஃப் இன்வர்ஸ் எடுக்கும்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூஎக்ஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா யூஎக்ஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் யூஎக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் யூஎக்ஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் வி தானே.
ஸோ அதனால் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து u இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் v அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் v ஈக்குவல் டு a அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. இப்போ ஏன்றது யார்? ஏன்றது யூவுடைய கலெக்ஷன் ஆஃப் யூனியன் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஏன்னா எக்ஸ் வந்து யூக்குள்ளே இருக்குது அண்ட் ஆல்சோ ஏ வந்து யூக்குள்ளே இருக்குது. சாரி, அந்த யூ வந்து ஏக்குள்ளே இருக்குது. ஸோ ஏ வந்து பெரிய செட், அந்த பெரிய செட்டுக்குள்ளே ஒரு குட்டி செட் யூ, அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் எக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ அப்படின்னா யூலேருந்து யூவை விட பெரிய செட் ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கம்பைனிங் ஆல் யூஎக்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட்ஸ் அ செட் எக்ஸாக்ட்லி. இப்போ இதை வச்சு யூஎக்ஸ் வந்து ஓப்பன் இன் ஒய் அப்படின்னா யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் இஸ் ஓப்பன். ஸோ அதனால் ஏவும் ஓப்பன். ஸோ இப்போ ஏ ஓப்பன் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். ஸோ ஹென்ஸ் we proved that f is continuous on x. Hence proved. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5.3.1. இந்த 5.3.1 தியரம் வந்து எம்எஸ்சி மேக்ஸில் டோபாலஜியில் வரும். இப்போ நம்ம பார்த்த இந்த தியரமும் அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த தியரம் 5.3.1ம் மொத்தமாக சேர்த்து ஒரே கொஷினாக 10 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த கொஷின் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.